வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஆனியன் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நான் என் அத்தைக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு தான் பசை போகிறோம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது சாஃப்ட்னஸ்க்காக சேர்க்குறோம். இதை நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இங்கே வச்சுக்கிறேன். தனியாக உப்பும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து கொழுக்கட்டை செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் வச்சிடலாம். கொஞ்சமாக மிளகாய் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இதில் பிசைஞ்சு விட்டுருங்க. இதை நம்ம முன்னாடியே சேர்த்து வைக்கக்கூடாது, ஏன்னா வெங்காயம் உப்பு சேர்த்தோடனே தண்ணி விட்டுரும். அதனால் எல்லாமே தனித்தனியாக வச்சே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உப்பும் வெங்காயத்தையும் சேர்க்கவே கூடாது. லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணும் போது உள்ளே வச்சுட்டு டக்குன்னு தேய்ச்சிடணும், இல்லாட்டி தண்ணி தனியாக வரும். இப்போ இதெல்லாம் மூடிடலாம். இப்போ இதை மூடிட்டு லைட்டாக உருட்டிக்கோங்க. சீலானா போதும். இப்போ எல்லா சைடும் நம்ம ஒட்டிட்டோம். இதை கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம தேய்க்க போகிறோம். மெதுவாக தேய்ங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இதோட ஒட்டிக்கும். அதனால் மெதுவாக தேய்ங்க. கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், ஸோ அந்தளவு தேய்ச்சா போதும். இப்போ இதை தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு தவாவில் போட்டு இதை சுட்டுடலாம். நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இது சாதாரண சப்பாத்தி போடுற மாதிரி 2 சைடும் வேக வச்சிருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னொரு சைடும் நம்ம திருவி போட்டு கொஞ்ச நேரம் இதை வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு இதை குக் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அவசரத்துக்கு வெறும் சப்பாத்தி மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும்னா டக்குன்னு ஒரு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வச்சு இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இது வெறுமனை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் ராய்த்தா வச்சே நீங்கள் சாப்பிட்லாம். குருமா எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ராய்த்தாக்கு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் தயிர் கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.